எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன்னு அப்பா கிட்ட தைரியமா சொல்லிருக்கலாம்ல. ஏண்டி, நம்ம அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? அப்பா கிட்ட அப்படி போய் சொல்ற அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்ல. உனக்கு தைரியம் இல்லனா விடு, அப்பா வரட்டும், நானே அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயோ வேணாண்டி. அக்கா, நீயும் சொல்ல மாட்ட, என்னையும் சொல்ல வேண்டாம்னு சொல்ற. மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி காலம் பூரா கஷ்டப்பட போறியா? இன்னைக்கு அப்பா வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஐயோ சொன்ன புரிஞ்சுக்கோடி, அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்ற? அப்பாக்கு சின்ன மாமா குடும்பம்னாலே ஆகாது. அவர் எப்பவுமே மதிக்க மாட்டாரு. அவர்கிட்ட போய் நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னா கண்டிப்பா அவர் பயங்கரமா கோவப்படதான் செய்வாரு. அதுவும் இல்லாம தேவையில்லாம எல்லாருக்கும் பிரச்சனை வந்துரும். அதனாலதான் சொல்றேன், என்னால எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுடி. அதுக்காக உனக்கு இஷ்டம் இல்லாத ஒருத்தரை எல்லாரும் சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க போறியா? ஏன்னா நம்ம குடும்பமும் மாமா குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாது. என்னக்கா பேசிட்டு இருக்க நீ? அதுக்காக உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்க போறியா? சரி, அப்பா கிட்ட சொல்றது தானே உனக்கு பயம். அப்ப வேற யாருக்கிட்டயாச்சு இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம்ல. வேற யார்கிட்ட சொன்னாலும் அதே பிரச்சனை தானே வரும். உன்னால இந்த கல்யாணம் நின்னா தானே நீ நினைக்கிற மாதிரில பிரச்சனை வரும். அப்படி இல்லாம வேற என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்க்கா. வேற என்னடி பண்ண முடியும்? கரிகால் மாமா கிட்ட போய் பேசு. அது கிட்ட போய் என்னடி பேச சொல்ற? உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுக்கா. வேணாண்டி, நான் சொன்னத கரிகாலன் மாமா அப்படியே வீட்டுல உள்ளவங்க கிட்ட போய் சொல்லிட்டா என்னடி பண்ண முடியும்? அப்படி இல்ல, கண்டிப்பா கரிகால் மாமா செய்யாது. நீ தைரியமா போய் கரிகால் மாமாவை நம்பி சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு கரிகாலன் மாமா பாத்துக்கோ. வேணாண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இப்படியே பயந்துட்டே இருந்தா எல்லாருக்கும் தான் பிரச்சனை. கரிகாலன் மாமா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சு உன் மேல இப்ப ஆசைய வளர்த்துட்டு இருப்பாரு. நீ இப்பவே போய் கரிகாலன் மாமா கிட்ட உண்மையா சொல்லிட்டேன்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப இத சொல்லாம விட்டுட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கரிகாலன் மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியாக்கா? அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட வாழ்க்கையும் தான் நாசமா போயிடும். அதனால நீ இப்படி யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லக்கா. நீ இப்பவே கரிகால் மாமாக்கு போன் பண்ணி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வர சொல்லு. மாமாவை நேர்ல பார்த்து உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டு இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னா சொல்லிடு.